2 பேரோட ஆசையும் நிறைவேறணும். அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அது எப்படி சாத்தியம் பூமி? ஒரே சமயத்துல கல்யாண மண்டபத்திலையும் ஆடிட்டோரியத்திலையும் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா என்ன? கல்யாண கோலத்துல ரெடியாய் வந்து நிக்கிற ஒண்ண என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சிருக்கோம்ல. நீ எதுவும் பேசாத அபூர்வா. இந்த கல்யாணத்துல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால தானே ககனை தேவையில்லாம மாட்டி விடணும்னு ட்ரை பண்ண. உனக்கு பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற பிரச்சனை. இங்க பாரு பூமி, இன்னைக்கு உன் அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா நாட்டியத்தோட பாதையில தான் உன்னை போகணும்னு சொல்லியிருப்பா. அதனால தானே நீ வயித்துல இருக்கன்னு தெரிஞ்சிருந்தும் கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு நாட்டியமாடி அவளோட உயிரையே அர்ப்பணிச்சிருக்கா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நாட்டியம் ஆடுறதுக்கான அலங்காரம் பண்ணிட்டு வா. அப்போ உன்னை ஆசீர்வாதம் பண்ற. இந்த மணப்பெண் கோலத்துல நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. போமா. அம்மா 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 ஹலோ அண்ணா, லைன்ல இருக்கியா? அதானே, கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்றது பத்தி நீ என்ன நினைக்கிற? முடியாதுடா, 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 முடியாது. சாதாரணமா இருந்தா நான் பூமியுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிருப்பேன். நான் ஒரு சாதாரண ஃபேமிலி லைஃபை லீட் பண்ணியிருந்தேன்னா வீட்டுக்கு வரப்போற மருமகளுடைய கனவை விட கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரம் என்னன்னு எங்க அம்மாவே சொல்லிருப்பாங்க. ஆனா உனக்கே தெரியும்லடா, நாங்க சாதாரணமா ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃபை லீட் பண்ணல. எங்க அம்மாவை புருஷன் விட்டுட்டு போன ஒரு ஃபேமிலிடா இது. அதுக்கப்புறம் எவ்வளவோ அவமானங்கள், கஷ்டங்கள். அதுலயே முக்கியமா என்னோட அம்மா. இங்க பாரு, இப்ப சடனா கல்யாணம் நின்றுச்சுன்னா இது நடக்காத கல்யாணம்னு முன்னாடியே நினைச்சோன்னு இந்த உலகம் என்னோட அம்மாவை தாண்டா குறை சொல்லும். அண்ணன் வாக்கு கொடுத்தானா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவான் பூமி. நீ டான்ஸ் அகாடமியை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, ஓகேவா? உன் அண்ணா உங்க அபூர்வ அத்தை மாதிரி குறுக்கு வழியில போற ஆளே கிடையாது செரி. எதுவா இருந்தாலும் நீதியோட நேர்மையோட சாதிச்சு காட்டணும்னு நினைப்பாரு. அப்படி உழைச்சு காட்டணுங்கிற முயற்சியை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுல எவ்வளோ தடங்கள் வருது. அப்படி இருக்கும்போது உன் அண்ணாவால எப்படி இதை சரி பண்ண முடியும் செரி? சரி, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற பூமி? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அப்பா எப்படியும் என்ன ஆசீர்வாதம் பண்ணல. இந்த ரெண்டும் நிறைவேற மாதிரி நீதான் ஏதாவது பண்ணணும். அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் கேக்குறேன். நான்
மட்டுமே ககன் மாமாவை காதலிச்சிருந்தா நான் விட்டுட்டு வந்திருப்பேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு பல இன்னல்களை சந்திச்ச ககன் மாமா என்ன உயிரை விட அதிகமா காதலிச்சிட்டு இருக்காரே. அப்படிப்பட்ட ககன் மாமாவை எப்படி என்னால விட முடியும்? நடக்கவே நடக்காத நினைக்கிற என் கல்யாணம் உன்னோட ஆசையும் ரெண்டும் நிறைவேற மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? என்ன மாமா என்ன பண்றீங்க? இந்த கன் எதுக்கு மாமா? அதான் சொன்னேன்ல அபூர்வா, அந்த ககன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு தாலியில கைய வச்ச அடுத்த நிமிஷமே என் கையால சாகிறது உறுதி. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க மாமா. இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதே பூமி பார்வையில நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஞாபகம் இருக்கா அபூர்வா? அவனை கொன்ன அடுத்த நிமிஷம் அது எதிர்பாராம நடந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். என் பொண்ணு பூமி கைய புடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லுவேன். என் சோபா சந்திராவோட கனவு நிறைவேறலங்கிற கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு அவகிட்ட சொல்லுவேன். ஒருவேளை பூமி உங்களை மதிக்காம போயிட்டானா நீங்க உயிரோட இருப்பீங்களா மாமா? ககன் என் மருமகனா வரமாட்டான். என் வாழ்க்கையிலயும் வரமாட்டாங்கிற சந்தோஷத்துல நான் நிம்மதியா வாழ்ந்துடுவேன் அபூர்வா. இப்போ அவனோட உயிர் பூமி எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என் வார்த்தைய மீறி பூமி அவன் கையால தாலி கட்டிக்க முடிவு பண்ணிட்டான்னா அவன் செத்துருவான். அம்மா கனவை நிறைவேற்றுறதுக்காக ஆடிட்டோரியம் கிளம்பி போனான்னா அவன் உயிரோட இருப்பான். ஆமா, நான் வரேன், நீங்க போங்கம்மா. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நாங்க வந்துடுறோம். அவசரப்பட்ட மாப்பிள மாமியார் கழுத்துல தாலி கட்டின மாதிரி என்னப்பா வண்டி இந்த பக்கம் நகருது? பூமி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் 3,33,00,000 தடவை பேசிக்கலாமே தம்பி. அதுக்குள்ள என்ன அப்படி ஒரு அவசரம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அம்மா, நாங்க பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ள போங்க. அதுக்கு இல்லப்பா. அட போங்க. நம்ம ரொம்ப நாளாவே இந்த ஒரு நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் பூமி. எத்தனையோ கனவு கண்டோம். உண்மையிலேயே இன்னைக்கு நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாத நாள் பூமி.